Hi guys. So last class நம்ம வந்து ஐபி அட்ரஸஸ் பற்றி பார்த்தோம். ஸோ நம்ம இந்த பிளேலிஸ்ட்டே வந்து விபிசி நெட்வொர்க்கிங் அண்ட் கண்டென்ட் டெலிவரி பற்றி ஏடபிள்யூஎஸில். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம விபிசி ஃப்ளோ லாக்ஸ் என்ற டாப்பிக்கை பற்றி பார்ப்போம். ஸோ டெஃபினிஷன் பார்த்துருவோம். ஸோ இன் ஏடபிள்யூஎஸ், ஸோ VPC flow logs are a feature that enables you to capture and monitor network traffic coming in and out of network interfaces within a virtual private cloud. ஸோ இது என்னன்னா, இந்த விபிசி இல்லை இந்த விர்ச்சுவல் ப்ரைவேட் க்ளவுட்குள்ள நம்மளுக்கு இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் டிராஃபிக்ன்றது ஒன்று இருக்கும். ஸோ இந்த டிராஃபிக்கை வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணும், லாக் பண்ணணும். ஸோ அதோடைய கான்செப்ட் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இது எதுக்கு நம்ம இது பண்ணுறோன்னா, டு கேப்சர் அண்ட் மானிட்டர் நெட்வொர்க் டிராஃபிக். ஓகேவா? ஸோ திஸ் டேட்டா இஸ் எசென்ஷியல் ஃபார் செக்யூரிட்டி அனாலிசிஸ், troubleshooting network connectivity issue and gaining insights into traffic pattern. ஓகேவா? ஸோ இதுதான் மெயின் about VPC flow logs. ஸோ in detail explanation நம்ம பார்ப்போம் ஃபர்தராக. ஸோ வாட் ஆர் விபிசி ஃப்ளோ லாக்ஸ்? ஓகேவா? ஸோ நான் சொன்ன மாதிரி, it capture details about the traffic such as source, destination and protocol going to and from network interfaces in your VPC. ஓகேவா? ஸோ they allow you to log traffic at 3 different levels. ஓகேவா? ஸோ ஒரு டிராஃபிக் உள்ளே வருது, ஒரு அந்த ஒரு இன்டர்ஃபேஸ் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ்க்குள்ளே வருதுன்னா, ஸோ இந்த 3 டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் வந்து அந்த லாக்ஸ் கேப்சர் ஆகும். ஒன்று விபிசி லெவல், இன்னொன்று சப்நெட் லெவல், இன்னொன்று நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் லெவல். ஓகேவா? ஸோ விபிசி லெவலில் இட் கேப்சர்ஸ் டிராஃபிக் ஃபார் ஆல் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸஸ் வித்தின் த விபிசி. ஓகேவா? சப்நெட் லெவலில் வந்து இட் கேப்சர் டிராஃபிக் ஃபார் ஆல் த இன்டர்ஃபேஸஸ் இன் அ ஸ்பெசிஃபிக் சப்நெட். இப்போ ஒரு சப்நெட்டில் என்னென்னலாம் நடக்குதோ டிராஃபிக் இன்கமிங் அவுட் கோயிங் அது கேப்சர் பண்ணும். ஓகேவா? ஸோ நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் லெவல், ஓகேவா, கேப்சர்ஸ் டிராஃபிக் ஃபார் அ ஸ்பெசிஃபிக் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ். ஓகேவா? ஸோ வை யூஸ் விபிசி ஃப்ளோ லாக்ஸ்? நம்ம இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஓகேவா? மெயின் வந்து ஃபார் செக்யூரிட்டி, ட்ரபிள் ஷூட்டிங், கம்ப்ளையன்ஸ் அண்ட் ஆடிட்டிங் பர்பஸ். ஓகேவா? செக்யூரிட்டின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃப்ளோ லாக்ஸ் ஹெல்ப் detect suspicious activity and potential security threats by logging all communication including unauthorized access attempts. இப்போ ஏதோ ஒரு ஹேக்கரோ யாரோ ஒருத்தர் அன்ஆத்தரைஸ்ட் பர்சன் வந்து அட்டெம்ப்ட் பண்ணுறாங்க, ஒரு விபிசின்ற ஒரு விர்ச்சுவல் ப்ரைவேட் க்ளவுட் அதுக்குள்ளே வந்து நான் அந்த ஒரு இன்ஸ்டன்சஸ் இருக்கும், அந்த இன்ஸ்டன்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு அட்டெம்ப்ட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டி, ரைட்? ஸோ அதை வந்து அந்த ஆக்டிவிட்டி, அந்த த்ரெட்டை வந்து நம்ம லாக் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறோம், மெயின் ஃபார் செக்யூரிட்டி பர்பஸ். ஓகேவா? அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், இஃப் தேர் ஆர் எனி நெட்வொர்க் கனெக்டிவிட்டி இஷ்யூ, யூ கேன் அனலைஸ் ஃப்ளோ லாக்ஸ் டு ஐடென்டிஃபை வெதர் த டிராஃபிக் இஸ் பீயிங் அலோட் ஆர் பிளாக்ட் and from where the issues are originating. So in the purpose trouble shooting, for example, network connectivity இருந்துச்சுன்னா நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம் ஃப்ளோ லாக்ஸ் டு ஐடென்டிஃபை வெதர் த டிராஃபிக் இஸ் அலோட் ஆர் பிளாக்ட். யூனோ, ஸோ எங்கே இந்த இஷ்யூ ஸ்டார்ட் ஆச்சு, ஆரிஜினேட் ஆச்சுன்றதை செக் பண்ணுங்க, ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுக்கு மெயினாக. ஓகேவா? அண்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து கம்ப்ளையன்ஸ் அண்ட் ஆடிட்டிங் பர்பஸ். Flow logs provide a record of network activity that can be used to meet compliance requirement or to audit network traffic. மெயினாக இப்போ எந்த ஒரு ஐடி கம்பெனி எடுத்தீங்க, ஆடிட்டிங் அந்த 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 கம்ப்ளைன்ஸ் அண்ட் ஆடிட்டிங் அந்த ஒரு பர்பஸ்க்கோசரம் கூட நம்ம இந்த ஃப்ளோ லாக்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு இந்த டயக்ராமில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஸோ தட் ஃபர்தர் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்றது. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே ஒரு யூசர் அவுட் சோர்ஸ், ஓகேவா, அவங்க வந்து இந்த இப்போது இதுதான் வந்து ஏடபிள்யூஎஸ் க்ளவுட். ஸோ இந்த ஏடபிள்யூஎஸ் க்ளவுடில் நம்ம விபிசின்ற ஒரு ப்ரைவேட் நெட்வொர்க் வச்சுருக்கோம். ஸோ இந்த விர்ச்சுவல் ப்ரைவேட் க்ளவுடுக்குள்ளே நாம் இங்கன்னு இதை பார்த்தீங்கன்னா
ஓகே. நான் ஃபர்ஸ்ட்டு இந்த காம்போனன்ட்ஸ் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ தட் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிரும். ஓகேவா? ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு சப்நெட் இருக்கு. ஸோ அந்த சப்நெட்ல வந்து அ ஐ மீன் இங்க ஒரு செக்யூரிட்டி குரூப்ஸ் இருக்கு. பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி குரூப். ஸோ இந்த செக்யூரிட்டி குரூப்ல வந்து நம்ம MySQL என்ற ஒரு டேட்டாபேஸ இருக்கு. ஓகேவா? அப்புறம் EC2 இன்ஸ்டன்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. இப்போ இங்க ரவுட்டர் பார்க்கலாம். பப்ளிக் ரவுட் டேபிள், அப்புறம் NACL, அப்புறமா ரவுட்டர், இன்டர்நெட் கேட்வே. ஸோ இந்த மாரி டிஃபரெண்ட் காம்போனன்ட்ஸ் இருக்கு. ரைட். ஸோ இந்த ஃப்ளோ நம்ம பார்ப்போம். வெளியேந்து ஒரு 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 அந்த யூசர் வந்து இந்த டேட்டாபேஸ் இருக்குல்ல, அந்த டேட்டாபேஸ ஏதோ ஒரு ஆப்பரேஷன் ஏதோ ஒண்ணு அக்சஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் the request, the incoming traffic from the user will go from internet, then it goes to internet gateway. ஸோ இந்த இன்டர்நெட் கேட்வே நான் இன்னும் ஒரு வீடியோல இன் டீடைல் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ வந்து இன்டர்நெட் கேட்வேனா, இப்போ வந்து நம்ம வீட்டோடைய கேட்டுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு போனோம்னா வயா அந்த கேட் வழியா தான் போகணும். உள்ள போகணும், வெளிய போகணும். ரைட். அந்த மாரி. ஓகேவா? ஸோ ரிக்வெஸ்ட் ஃப்ரம் தேர் இட் கோஸ் டு ரவுட்டர். ஓகேவா? ஸோ இந்த ரவுட்டர் பேசிக்கா நான் இந்த ரவுட்டர் பத்தி இன்னொரு வீடியோல டீடைலா சொல்றேன். ஃபார் நவ் இந்த ரவுட்டர் வந்து எந்த ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஐபி அட்ரஸ் யூனோ நம்ம எங்க போகணுமோ அதுக்கு ரவுட் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரவுட்டர்லேருந்து டிராஃபிக் வந்து NACL கிட்ட போகுது. ஓகேவா? ஸோ பப்ளிக் ரவுட் டேபிள். ஸோ இங்க வந்து NACL கிட்ட போகுது. பப்ளிக் NACLல வந்து ஆகும்னா, இந்த NACL வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரூல்ஸ் பேஸ்ட் ஆன் தட் ரூல்ஸ் வாட் எவர் இட் செட் ரைட் லைக் இன்கமிங் டிராஃபிக் ஃபார் எக்ஸாம்பிள் HTTP சில ரூல்ஸ் அது போட்டிருக்கோம். ஓகேவா? இன் சப்நெட் லெவல். ஓகேவா? ஸோ அது வந்து செக் பண்ணும். இஃப் தட் ரூல்ஸ் ஆர் satisfied or like allows na then the request goes to the security group. அப்புறம் இந்த செக்யூரிட்டி குரூப்லேயே அவ்வளோதான். அந்த ரூல்ஸ்ன்றதை ஒன்று செட் பண்ணியிருப்போம் நம்ம. ஓகேவா? பேசிக்காக இன்கமிங் டேட்டா அவுட் கோயிங் டேட்டா ஃபில்டர் பண்ணுறதுக்கு இந்த NACL செக்யூரிட்டி குரூப்புடைய மெயின் ஒர்க். ஓகேவா? ஒன்ஸ் இன் செக்யூரிட்டி குரூப் அலோஸ் த இன்கமிங் ட்ராக்வே இட் வில் கோ டு த MySQL டேட்டாபேஸ். இங்கே ஒரு ஆப்ரேஷன் நடக்கும். அப்புறம் ரெஸ்பான்ஸ் வந்து NACL, அப்புறமா பப்ளிக் ரவுட் டேபிள், ரவுட்டர், இன்டர்நெட் கேட்வே அண்ட் இட் கோஸ் டு த ரிக்வெஸ்ட் வேர் இட் கம் யூசர் கிட்ட. ஓகேவா? ஸோ இந்த என்டையர் ப்ரோசஸில் ஒரு ஆப்ரேஷன் நடக்குதில்ல, இதோடைய லாக்ஸை வந்து நம்ம கேப்சர் பண்ணணும். ஸோ இந்த VPC ஃப்ளோ லாக்ஸ் கேப்சர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதோடைய ப்ரோசஸ் இதனால தான் நம்ம VPC ஃப்ளோ லாக்ஸ்ன்றதை ஒன்று யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம பார்ப்போம் அந்த VPC flow logs எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. When VPC flow logs enabled, VPC flow logs collect and store log data about every packet entering or leaving your VPC. Each log entry include information such as இது என்ன சொல்ல வராங்கன்னா, VPC logs ஒன்ஸ் நீங்கள் எனேபிள் பண்ணோன்னு இது வந்து என்ன எல்லா டேட்டா கலெக்ட் பண்ணும். டேட்டா லைக் எவ்ரி பேக்கெட் இந்த இன்கமிங்ல வர ரிக்வெஸ்ட்ல இருக்கிற எல்லா பேக்கெட்டுடைய டேட்டா என்ட்ரிங் ஆர் லீவிங் யுவர் VPC. இன்கமிங்கோ அவுட் கோயிங் ரிக்வெஸ்ட்ல இருக்கிற எல்லா டேட்டாவும் கேப்சர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன டேட்டா? சோர்ஸ் IP அண்ட் டெஸ்டினேஷன் IP அட்ரஸ். The IP address for both the sender and receiver, source and destination ports being used by the traffic. Example 80 for HTTP and 443 for HTTPS. Okay, and protocol, whether it is TCP, UDP or ICMP traffic. இதை கேப்சர் பண்ணும். அப்புறம் ஆக்ஷன், whether the traffic was allowed or denied by the security group or NACL. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அது அலோவ் பண்ணும் இந்த NACL or then only it will அந்த இன்ஸ்டன்ஸ்லேருந்து அந்த டேட்டாவை அது ஃபெச் பண்ண முடியும். லைக் எனி கைண்ட் ஆஃப் ஆப்பரேஷன். ஓகே. அப்புறம் பைட்ஸ் சென்ட் அண்ட் ரிசீவ், த அமௌண்ட் ஆஃப் டேட்டா எக்ஸ்சேஞ்ச், எவ்வளோ பைட்ஸ் சென்ட் ஆனது